நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, எங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். ஆண்டவர் ஒரே ஒரு வேர்டு தான் சொன்னார் இல்லையா? இறையாதே அமைதலாயிரு, அவ்வளவுதான். காற்று நின்று போய் மிகுந்த அமைதல். என் குடும்பத்துல அமைதலே இல்லையே, நீங்க இருக்கிறீங்க, உங்களை ஏற்றுக்கொண்டுட்டோம். ஆனாலும் எவ்வளோ போராட்டங்கள் ராஜா, எவ்வளோ பிரச்சனைகள் ராஜா, எவ்வளோ வேதனைகள் ராஜா, எவ்வளோ கலக்கங்கள் அப்பா. தயவு செஞ்சு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீ ஒருவேளை பிள்ளைகளின் திருமணம் நடக்காததுனால ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கலாம், வேலை இல்லாததுனால, ஒருவேளை வீடு இல்லாததுனால, உங்களுடைய பிரச்சனைகளினால கஷ்டத்தோடு இருக்கலாம். ஒருவேளை வியாதியின் பள்ளத்தாக்குல ஒரு இருளா இருக்குது. ஆண்டவரே, என்னுடைய நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு தெரியல, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் என்ன பண்ணணும்னு தெரியல. இப்படி ஒவ்வொரு பக்கமும் என்னுடைய பணம் வீணாய் போயிருது, மருத்துவ செலவுக்கே போகிறது, கடன் பிரச்சனை என்னால தாங்க முடியல என்று வேதனையோடு கூட நீங்க இருக்கீங்க இல்லையா? யாரோ ஒருவர் ஒவ்வொரு சூழ்நிலையில நீங்க சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல போகிறார். உங்களுடைய குடும்பத்துக்கு நேராக தேவனுடைய ஒரு வார்த்தை கடந்து வரப்போகிறது. ஆமேன். அந்த வார்த்தை தான் இறையாதே அமைதலாய் இரு. ஆமேன். நம்மை பார்த்து சொல்லல, நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சூழ்நிலைகளை பார்த்து அவர் கண்ட்ரோல் பண்ண போகிறார். கர்த்தர் அதை அதட்ட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளும் கண்ணீரும் மாறட்டும் அப்பா, சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா?